ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பீட்ரூட் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஃபுட்டு. ஒரு பீட்ரூட் எடுத்து அதில் தோல் நீக்கிட்டு அதை இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சீவுறதுனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளால் கிரைண்ட் பண்ணி எடுக்க முடியும். அது ஒரு பிளெண்டர் ஜார்லேயோ இல்லைன்னா ஒரு மிக்சிலேயோ போட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா திப்பி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி அரைச்சதுக்கப்புறமா இந்த பீட்ரூட்டை நல்ல நெய்யில் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால இது பச்சை வாசம் இருக்கக்கூடாது. அதோட நம்ம நெய்யில் வதக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்டி ஃப்ளேவர் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இடியாப்பத்துக்கு பொதுவாகவே ரொம்ப சூடான கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவு பிசையும் போது, திரிச்ச மாவில் பிசையும் போது நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம வதக்கும்போது பச்சை வாசம் போகிறதுனால குழந்தைங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக சாப்பிடுவாங்க. ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த ரெசிபி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம இடியாப்பம் அப்படின்றது ஆவியில் வேக வைக்கிற இடியாப்பம். அதனால் ஆவியில் வேக வச்ச உணவு குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்படலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் அது நல்ல ஒரு ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு அது நல்ல பச்சை வாசம் போய் கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது 2 கரண்டி இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி திரிச்ச இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். அரைச்சி பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம். ஆனால் இதுனா நம்ம எப்போ நினைக்கிறோமோ நினச்ச நேரம் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூடாக இருக்கும்போதே அந்த பீட்ரூட் வேக வச்சு இறக்குனதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா பிசையணும். சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் கையில் பிசைய முடியாது. கரண்டியில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கையில் மாவை நல்லா செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிண்ணத்தில் கூட ஒட்டாமல் மாவு நல்லா சாஃப்டாக நல்லா பிசுபிசுப்பு இல்லாமல் அழகாக வந்திருக்கு. நான் ஒரு பீட்ரூட் 2 கரண்டி மாவு எடுத்து எனக்கு இது கரெக்டாக பேலன்ஸ்ட் ஆகிடுச்சி. ஓகேங்களா? உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. அதை ஒரு இடியாப்ப உலக்கில் வச்சு நல்லா பிழிஞ்சி எடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக பீட்ரூட்டில் இடியாப்பம் நல்லா பிழிய வருது. இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் நீங்கள் பிழிஞ்சிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா உதிரியாக வெந்திருக்கும். இதை நீங்கள் 6 மாதத்துலேருந்து இருக்க குழந்தைங்களுக்கே நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு இல்லாமல் புழுங்கரிசி மாவு நீங்கள் திரித்து வச்சுக்கோங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் பால்லேயும் கொடுக்கலாம், சாம்பார் இல்லைன்னா குருமா எதுனாலும் வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இதை நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக இடியாப்பம் வந்திருக்குன்னு. இன்றைக்கி நான் என்னோடய பேபிக்கு பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு இன்றைக்கி நான் அவங்களுக்கு ஊட்ட போகிறேன். தேங்க்யூ.